உலகெலாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம அதாவது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா என்ன, என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன். மகரிஷி சொல்வார், ஒன்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் தான் கரெக்டான வார்த்தை இருக்குது அதுக்கு. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்டுனா யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அண்டர் அப்படின்னா அதை விட கீழே கீழே இருந்து பார்க்கணும். அண்டர் அப்படின்னா கீழே அப்படின்னா குறுகணும். இப்போ நம்ம முருகப்பெருமான் பிரணவ மந்திரம் சொல்லுவார் இல்லையா, சுவாமி மலையில் அவர் மேலே உட்காந்துருப்பார், சிவபெருமான் தன்னை குறுக்கிண்டு கீழே உட்காந்துருப்பார். ஸோ நம்ம எவ்வளோ உயரமோ அதை குறுக்கி அதுக்கு கீழே வந்தால் தான் நம்ம மேலே என்னன்னு பார்க்க முடியும், தெரியும், ஃபுல்லாக தெரியும். ஸோ ஒரு பணிவு அப்படின்னு நம்ம எடுத்துன்னு போயிடுவோம். ஜென்ரலாக சொல்கிறேன், பணிவு 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 வந்தால் தான் அப்படின்னு இல்லையா, அப்போ தான் நம்மளுக்கு புரியும். நம்ம உயிரை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உயிருங்கிறது அவ்வளோ நுணுகிய ஒரு மேட்டர் தான், அது ஒரு பொருள். ஆனால் அது ரொம்ப குட்டி, அணுவிலும் அணு அணு, அதுக்குள்ள ஆத்மா. சரியா? முதல்ல இந்த உயிரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே வி மஸ்ட் ஸ்டாண்ட் அண்டர் த உயிர் இல்லையா? அப்படின்னா எப்படி உட்கார்றது? ஒரு உயிரை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை விட குட்டி ஆகணும். எப்படி ஆக முடியும்? அப்படின்னா குட்டி ஆகணும். இப்போ நம்ம இந்த உடம்பு பெருசாக நினச்சிட்டு இருக்கோம், இது நம்ம இல்லை, நமக்கு தெரியும். மனசு அதை விட பெருசு, தெரியவே இல்லைன்னாலும் அது பிரபஞ்சம் ஃபுல்லாக கூட நிறையும், நம்ம மனசால் நிறைஞ்சிடலாம், அவ்வளோ பெருசு அது. அதையும் குறுக்கணும். மனசும் நம்ம இல்லை, உடம்பு நம்ம இல்லை, ஆனால் இதெல்லாம் விட்டுடணும். உயிரை பார்க்கணும் அப்படின்னா இன்னும் குறுகணும். எப்படி குறுகிறது அப்படின்னா அதுதான் நுணுகிய அறிவு. நுண்மான் நுழை புலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புலன், அந்த அறிவுக்கு பேர் நுண்மான் நுழை. அவ்வளோ குட்டியாக நுழையணும், அந்த மாதிரி நுணுகணும். இந்த இடத்துல ஒரு உச்சிக்குழி ஓப்பனாக இருக்குது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த இடத்துல இங்கே தான் பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு ஊடுருவி போயிட்டே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது க்ளோஸ்டாக இருக்குது. நம்ம குட்டியாக இருக்கும்போது அப்படி வளர வளர, பேபியாக இருக்கும்போது நம்மளுக்கு இது ஓப்பனாக இருக்கும். ஒரு 2-3 வயசுக்குள்ளே இது கம்ப்ளீட்டாக மூடினா இங்கே தான் நிராதார பெருவழியில் இங்கே சக்தி நிலை இருக்கும், நம்மளோட பட்டும் படாமலும் இருக்கும். இப்போ இங்கே கவனம் கொண்டு போகணும். அப்புறம் நெகிழணும். நெகிழ்ந்தாதான் இந்த ஸ்தூலமானது நெகிழும், சூக்ஷ்மமானதும் நெகிழும். நெகிழுறதுன்னா என்ன? இப்போ ஒரு துணி டைட்டாக இருக்குது, அதை எப்படி நம்ம நெகிழ்ச்சிக்கு கொண்டு வருவோம்? நல்லா இழுன்னு இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் ஃபைபர், சிந்தட்டிக்கு பாலியஸ்டர்லாம் கிடையாது, நேச்சுரல் ஃபைபர். இப்போ இந்த துணி செம்ம நேச்சுரல். இப்போ பாருங்களேன் எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்க, மெல்லிசா. ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை நெகிழ்த்தணும் அப்படின்னா நம்ம நல்லா பிச்சோம்னா நெகிழும், விலகும் இல்லையா? இதெல்லாம் குழந்தைங்க மாதிரி என்ன இதெல்லாம் காமிக்கிறீங்க, எங்களுக்கே தெரியும் அப்படின்னு. கரெக்டு, சும்மா தான் பண்ணுக்கு அப்படி நெகிழணும். அப்போ இங்கே முதல்ல பாடியில் இருக்கிற செல்லெல்லாம் நெகிழணும். அப்புறம் சூக்ஷமமாக டைட்டாக வச்சுருக்கோம்ல நம்ம அகங்காரம், அது நெகிழணும். அப்படின்னு என்ன, மெமரி, கலெக்ஷன் ஆஃப் மெமரியெல்லாம் விட்டு போகணும், நெகிழணும். அந்த மாதிரி லேயர் பை லேயர் நெகிழ்ந்து போனால் இந்த இறை சக்தி இறங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ நுணுகிட்டு கவனிக்கணும். ஆக்சுவலாக இப்போது மகரிஷி சொல்லுவார், இப்போ ஒரு பக்கெட்டு தண்ணியில் கொஞ்சம் பயறு போடுறோம்னு வச்சுக்கோங்க. பச்சை பயிறு குண்டு குண்டாக இருக்குமே, அது போடுறோம். இல்லை கொண்டக்கடலை ஏதோ ஒன்று, பயிறு கொஞ்சம் குட்டியாக இருக்குன்றதுனால அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பயரை போடுறோம்னு வச்சுக்கோங்க. மறுநாள் பார்த்தா அந்த பயிர் ஒப்பி இருக்கும். அதில் நீர் இல்லாத இடம் இருக்குமா? அந்த பயரில் நீ கட் பண்ணினா எல்லா செல்லுக்குள்ளேயும் நீர் ஊடுருவி போயிருக்கும். ஃபுல்லாக அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே முடிஞ்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போது டைட்டாக இருக்கும், கொஞ்சம் தளர்த்திட்டோம்னு வச்சுக்கோங்க. தளர்த்திட்டு இறைநிலை கிட்ட ஒடுங்கி தூங்கினோன்னு வச்சுக்கோங்க. தூங்கும்போது கனவற்ற நிலையில் தூங்குற மாதிரி நம்மளுக்கு அப்படி ஒரு மெமரி மேலே ஒரு பிடிமானம் விடணும்.
எப்படி விடணும் அப்படின்னா, மெமரிக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. மெமரிங்கிறது ஹிஸ்ட்ரி, அது இறந்து போன ஒன்று, அது ஒன்று இப்போ உயிரோடையே இல்லை. அப்போது நம்ம எதுக்கு அதோட காண்டாக்ட் பண்ணிக்கணும் நம்மள? நம்ம உயிர் பொருளாக இப்போ வாழ்ந்துட்டு இருக்கும்போது இறந்து போன ஒன்று, ஒரு நினைவு மட்டுமே அது. அதை வந்து எதுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணணும்? இந்த அறிவு ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். நாளுக்கு நாள் இதை பற்றி அறிவு, இதை பற்றி ஆலோசனை, இதை பற்றியே விசாரம், நமக்குள்ளேயே கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இத்தனை வருஷத்தில் நாளடைவில் இப்போ எனக்கு அது வருது. இப்போது ரோட்டில் இப்படி போகிறோம், நடந்து இப்படி போகிறோம், போகும்போது நிறைய பேர் வராங்க, 2-3 பேர் வராங்க, மிருகங்கள்லாம் வருது, நாய், குதிரை ஏதோ ஒன்று வரும், காக்கா வரும், செடியெல்லாம் பார்ப்போம், நம்ம பாட்டுக்கு போவோம். நம்மளுக்கு பிடிச்சதாக இருந்தால் கவனம் செலுத்துவோம், இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு போவோம். அதுவும் யோசனை எங்கேயோ இருந்ததுன்னா இங்கே என்ன வந்ததுன்னே தெரியாது, நமக்கு அப்படியே போயிடும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு யோசனை நிலைப்பொருள் எங்கே போய் இது ரெஸ்ட் ஆகுது உயிர் தூங்கும்போதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம், நிஜமாகவே கவனிக்க மாட்டோம். இது எதாவது ஒன்று தொட்டுட்டாதான் அது எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போது இன்னும் இன்னருக்குள்ளே சப்கான்ஷியஸ்குள்ளே நம்ம போய் எதையும் தொடாமல் போகணும். அப்பையும் கவனமாக விழிப்புணர்வோடு போகணும். அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதையாவது அங்கே தொட்டு அந்த உலகத்தில் அனுபவிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த உலகம்னா எங்கேயும் இல்லை, நம்மளுக்குள்ளே இருக்க சப்கான்ஷியஸ். அதோட இப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று குளத்துக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் சப்கான்ஷியஸில், சூப்பர்ஃபிஷியலாக இங்கே கான்ஷியஸ்னஸில் இல்லை, சப்கான்ஷியஸில் விழுந்துட்டோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி முழிச்சுப்போம், திருப்பியும் கான்ஷியஸ்க்கு வரும். சப்கான்ஷியஸ்லேருந்து சூப்பர் கான்ஷியஸ் வரைக்கும் போய் தூங்கினா தான் கம்ப்ளீட் ரெஸ்ட். அதுதான் மெய்ப்பொருளோடு போய் ஒடுங்கி நிற்கிறது. அப்போ வந்து அப்படியே இந்த உயிர் ஆத்மா அதுக்குள்ளே ஒடுங்குவோம். அணுக்குள்ளே போய் அணுக்குள்ளே போய் ஒடுங்கி தூங்கணும். அப்படி தூங்கினா தான் காலையில் எழுதும்போது புத்துணர்வாக இருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கேயே போய் நிலை பெற்று நிலைச்சு நிர்ச்சலனமாக அங்கே இருந்துட்டு வெளிப்படும்போது நல்ல கம்ப்ளீட் ரெஸ்ட்டு. நம்மளுக்கு பாடியெல்லாம் ஃபுல்லாக ரெக்கவர் இருக்கும், எல்லாம் எலிமினேஷன்லாம் நடந்திருக்கும், அத்தனை செல்லும் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். அப்படியே புத்துணர்வோடு எழுந்துப்போம். புதிய ஐடியாஸு, புதிய ஆம்பிஷன், என்ன சொல்கிறது, நம்மளுடைய பெர்செப்ஷன் ஆஃப் லைஃபே மாறிடும். அந்த மாதிரி தான் ஒரு நாள் தூங்கணும். ஆனால் நம்ம தூங்குறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இப்போ இந்த சூப்பர்ஃபிஷியலாக இருந்து நம்ம கனவு காண்றோம்ல, அதையும் தாண்டிட்டு உள்ளே போயிட்டோம். ஆனால் அங்கே போய் எதையாவது ஒன்று தொட்டுட்டோம், அங்கே ஒரு ட்ராமாவில் சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதோடய நம்ம வெளியில் வர மாட்டோம். நம்ம நான் அப்படி நினைக்கிறேன், அதோடு நம்ம வெளியில் வர மாட்டோம்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற இமோஷன் மட்டும் வந்துடும். இப்போ அங்கே ஏதோ குளத்தில் விழுந்துட்டோம் நான் சொன்னேன், அப்படி விழுந்தோன்னா பயம் வந்துருக்கும் இல்லையா? நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த உணர்வு தான் பெரிய விஷயம். ஏன்னா தெய்வத்துக்கிட்டே நம்ம அபயம் தான் கேட்குறோம், நோ பயம் தான் கேட்குறோம். பயம்தான் மெயினாக இந்த என்ன சொல்கிறது, சாவை பற்றி பயம்தான் எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதுலேருந்து வெளியில் வரும்போது கான்ஷியஸாக நம்மளுக்கு தெரிஞ்ச லாஜிக்காக இருக்கிற இந்த உலகத்தில் இப்போ அட் ப்ரெசென்ட் எதெல்லாம் கான்டாக்டில் நம்ம வச்சுருக்கோமோ அதோடலாம் ரிலேட் பண்ணி பய உணர்வை உருவாக்குற மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு முடிச்சுப்போம். அதுதான் கனவுன்னு நம்ம நினைப்போம். அதில் நாய் துரத்தலாம், சூப்பர்ஃபிஷியலாக கூட குளத்திலே கூட ஓடலாம். ஆனாலும் உள்ளே நம்ம கண்ட கனவுல இருக்கிற இமோஷனை மட்டும்தான் கேரி ஆன் பண்ணி வெளிப்புறமாக வந்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து இத்தனை ட்ராமா நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் தொடரோம். மெமரி நம்ம கலெக்டிவாக போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் தொழும்போது அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம். இன்னும் உருவம் கொடுக்குறோன்னும் போது தான் நம்ம அட் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வெளியில் வந்து வாழ்க்கையில் உருவம் கொடுப்போம். அதை வந்து என்ன பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம் நம்மளுக்கு. இப்படி தான் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இப்போ ஒரு உயிரை புரிஞ்சுக்கணும், ஆத்மாவை புரிஞ்சுக்கணுன்னா நுண்மான் நுழை புலன் அறிவு. அதாவது யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அண்டர் த திங். அண்டர் த திங்னா யூ ஹாவ் டு ஷ்ரிங்க் யுவர் செல்ஃப். யூ ஹாவ் டு பி வெரி ஸ்மாலஸ்ட் திங். அந்த திங்கை விட குட்டியாகணும். அப்போ தான் நம்மளுக்கு அது புரியும். அப்படின்னா இந்த உயிரை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப நெகிழணும். அதுக்கு தான் எல்லாரும் பக்தியில் வந்து நம்ம நெகிழ்வோம், நம்மளையே நம்ம மறந்துடுவோம், நான் அப்படிங்கிறத மறந்துடுவோம். ஆனால் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து ஏதோ ஒரு தெய்வத்து மேலே நம்ம வந்து நெகிழ்ந்து போவோம். இல்லை அன்பால் நெகிழறோமா, குழந்தை இந்த மாதிரியெல்லாம் நம்ம நெகிழ்ந்து போகிறோமா, நெகிழலாம். எதை வேணால் நெகிழ்ச்சி நமக்கு வேணும். ஸோ இப்போ நம்ம எடுத்துட்டோம், இது ஓவராலாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நெகிழ்ந்தால் செல்கள்லாம் அப்படியே விலகினால் கேப் கிடைக்கும். அதே மாதிரி இமோஷனும் அந்த மெமரியெல்லாம் அப்படியே விலகி கேப் கிடைக்கும். கேப்புனாலே அங்கே வெட்ட வெளி தானே. வெட்ட வெளிக்குள்ளேயே நம்ம அலர்ட்டாக இருந்தோம்னா
அந்த உள்ள வெளிக்குள் வெளியாக இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதியை வந்து தொடரும். அப்பப்போ தொடுறோம், நம்மளும் தொடுவோம், கண்டிப்பாக தொடுவோம். தொடாமலாம் இவ்வளோ நாள் உயிரோடவே நம்ம இருக்க முடியாது. தொடுவோம், அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை வெளியில் வரும்போது. அதனால அந்த கான்ஷியஸாக இருக்க பார்க்கணும். அங்கேருந்து வெளிப்படும் போது அப்படியே கான்ஷியஸாக வந்தோம்னா நம்ம எதை தொட்டோன்றது நினைவு வரும். இது ரொம்ப பழக்கப்படுத்தணும். இதுக்கு வந்து குப்புசாமி ஐடியா சொல்கிறாரு, நம்ம கனவெல்லாம் எழுதுகிற மாதிரி ஒரு ஹேபிட் எடுத்துன்னு வர சொல்கிறார். நீ பண்ணையா அப்படின்னா ஒரு காலேஜ் டேஸ்லேயே நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து கனவே வரலன்னு நினச்சிக்கிறேன். சில சமயம் வருது, ஆனால் அடுத்த நிமிஷமே மறந்துடுது, சுத்தமாக ஞாபகம் இருக்கிறது இல்லை. அவ்வளோ தூரம் கான்ஷியஸாக அதை பார்க்கல. சில சமயம் கனவு எனக்கு தெரியும் போது நானே ஃபிக்ஸ் பண்ணுவேன், முழிச்சிக்க மாட்டேன். இதுதான் கனவுன்னு தெரியும்ல, அது ராங்காக இருந்ததுன்னா ரைட் ஆக்கிடுவேன் நானே. அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு விழிப்பு நிலையில் தூங்க போகும்போது கவனிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து அந்த நுண்மான் நுழைப்புலன் அப்படின்ற அந்த அறிவை பெற்றால் நம்ம உயிர் எங்கே உறையுதுன்றதை கண்டுபிடிக்கலாம். நான் அதுக்கான முயற்சியில் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி.